இன்றைக்கி காலையில் மழையோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா காலையில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. எழுந்திரிச்சி வரும்போது அப்புறம் ஒரு குளியெல்லாம் போட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முட்டை தோசை சுட்டிருந்தேன். அதை சாப்பிட்டு பாப்பா இந்த ப்ரேஸ்லெட் பண்ணுறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்ல, அப்புறம் ஒன்று மட்டும் அவள் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்துச்சு, ஒரு 2-3 அப்புறம் நான் இது ஃபஸ்ட்டாக பண்ணுறேன். இது ஒன்று மட்டும் பண்ணி பார்த்து நல்லா தான் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது, பார்த்துட்டு சொல்லுங்கள். இது மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டும் நான் ஊர்லேருந்து வந்து இது வரைக்கும் மிஷினை திறந்து கூட பார்க்கல. ஒரு 15 நாள் ஆகிருக்கும். இன்றைக்கி தான் திறந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேலப்பு நெக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, நெக்கும் கையில் மட்டும். அப்புறம் அதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அந்த ஒர்க் அப்போவே முடிஞ்சிருச்சு கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் மேட்ரு போடணுமா இருந்துச்சு, லைனிங் எல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. இனி தைக்கிறதுக்கு கொஞ்சம் துணியெல்லாம் இருக்குது. அதுக்கடையில் ஒரு ப்ளவுஸ் இன்னும் கொக்கி கட்டணுமா இருந்துச்சு. அப்புறம் அதையும் கட்டி வச்சதுக்கப்புறமேட்டும் நாங்கள் மேட்ரு போயிட்டோம். பாப்பாவை அப்படியே ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிவிட்டு மேட்ரு போய் லைனிங் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை அடுத்து தைக்க வேண்டிய சாரீ, அந்த பட்டு சாரீ வந்துட்டு மேக்ஸியாக தைக்கணும். இந்த புடவையில் வந்துட்டு ஒரு பாவாடை சட்டை மாதிரி தைக்கணும். அதுக்கு லைனிங் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு அக்காவே எனக்கு அந்த நான் துணியை எடுக்க போகிற இடத்துல ஒர்க் பண்ணுற அக்காவே எனக்கு ஒரு தைக்கிறதுக்கு ஒரு துணி கொடுத்துருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு அவங்களுக்கும் அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு மில்க் மேட் ட்ரெஸ் இருக்குல்ல, ஷோல்டர்லேயும் நெக்கிலே எலாஸ்டிக் வர மாதிரி அதை வாங்கிட்டு வந்துட்டேன், எலாஸ்டிக் எல்லாம். அப்புறமேட்டு இந்த ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த செயின் ஸ்டிச் பண்ணி பார்க்கலான்னு அதை பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி இப்படி நாள் முடிஞ்சிச்சு.